வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. திதிசூன்யத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒருத்தர் பிறந்த திதிகளுக்கு உண்டான பலனை பார்த்துட்டோம். அவங்க கும்பிட வேண்டிய தெய்வத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக திதியில் ரொம்ப முக்கியமானது திதிசூன்யம். இந்த திதிசூன்யம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சூன்யம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவிக்க முடியாதது, நமக்கு கிடைக்காதது, ஜீரோ, வெற்றிடம், இதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் எந்தெந்த திதியில் பிறகுறாரோ அந்த திதிக்கு தக்க மாதிரி அவருக்கு 2 வீடுகள் வேலை செய்யாது. அதாவது அந்த பாவங்களுடைய பலனை அவர் அனுபவிக்க முடியாது, காரகத்துவ பலன்களை அனுபவிக்க முடியாது. இதை நம்ம ஜாதகத்தில் திதிசூன்யம் சொல்லுவோம். இந்த திதிசூன்யத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு திருமணத்துக்கு பார்க்கும்போது நீங்கள் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ பார்க்கும்போது ஆப்போசிட் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அவருடைய திதிசூன்ய ராசியாக இருக்கக்கூடாது, அவருடைய திதிசூன்ய நட்சத்திரமாக இருக்கக்கூடாது, திதிசூன்ய மாசமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டுத்தொழில் அதாவது ஆப்போசிட், நீங்கள் கூட்டுத்தொழில் சேர்க்குறீங்க இல்லைங்களா, அந்த பார்ட்னர் அவர் திதிசூன்ய ராசியில் இருக்கக்கூடாது, திதிசூன்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது, திதிசூன்ய மாசத்தில் இருக்கக்கூடாது. அப்புறம் நிஷேகம் அப்படின்னு சொன்னால் சாந்தி முகூர்த்தம். இந்த சாந்தி முகூர்த்தத்தை திதிசூன்ய ராசியில் வைக்கக்கூடாது. நீங்கள் புதுசாக எந்த வேலையை ஆரம்பித்தாலும் திதிசூன்ய ராசியிலேயோ திதிசூன்ய நட்சத்திரங்களிலேயோ திதிசூன்ய மாசத்திலேயோ ஆரம்பிக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் கவனித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன கேட்டிங்கன்னா, சூன்யம்னு சொன்னால் ஜீரோ, வெற்றிடம், மைனஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த திதிசூன்ய ராசியிலையோ மாசத்திலேயோ திதிசூன்ய நட்சத்திரத்திலேயோ நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. இப்போ நாம் திதிசூன்யத்துக்கு உண்டான இதையும் பார்க்கலாம். எந்தெந்த திதிக்கு எந்தெந்த ராசிகள் திதிசூன்யமாக வரும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முதல் திதி, இந்த பிரதம திதிக்கு திதிசூன்ய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசியுமே மகர ராசியுமே. எனவே இந்த பிரதம திதியில் பிறந்தவங்களுக்கு துலா ராசி திதிசூன்யமாக வந்திருக்கு, அதே மாதிரி மகர ராசியும் திதிசூன்யமாக வந்திருக்கு. இந்த குறிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அடிப்படையாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதைய உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பலன் பார்த்துக்கணும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இந்த திதிசூன்ய ராசிகள் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ பிரதம திதியில் ஒருத்தர் பிறந்தாருன்னா அந்த 2 வீடுகளையுமே அனுபவிக்க முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். வளர்வரை பிரதமையில் பிறந்தவங்களுக்கு துலாம் ராசி காரகத்தன்மைகள், அதனுடைய பாவகத்தன்மைகள் வேலை செய்யாது. தேய்விரை பிரதமையில் பிறந்தவங்களுக்கு மகர ராசி எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் வேலை செய்யாது, மகர ராசிக்கு உண்டான காரகத்தன்மைகள் வேலை செய்யாது. இதைய நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கணும். உதாரணமாக பிரதம தேதியில் பிறந்த ஒருத்தருக்கு மேஷ லக்னமாக எடுத்துட்டோம்னா அவர் வளர்பிறையில் பிறந்திருந்தால் துலாம் ராசி திதிசூன்யமாக வரும். எனவே இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு மனைவி நன்றாக அமைவதில்லை, அல்லது திருப்தி இல்லாத மன வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் 2வது குழந்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும், 2வது குழந்தையை வச்சு கஷ்டப்படுவார். இதே மேஷ லக்னத்தில் தேய்விரை பிரதம தேதியில் பிறந்திருந்தாருன்னா அவருக்கு தொழில் ரீதியான பாதிப்புகள் என்றைக்குமே இருக்கும். எந்த காரியங்கள் செய்தாலும் அவருக்கு மற்றவங்கன்றது நல்ல பேர் வாங்க முடியாது. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ பெயரை சந்திப்பார். எந்த விஷயத்தையும் போராடியே ஜெயிக்க வேண்டியது இருக்கும். இதுதான் திதிசூன்யத்தில் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பலன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கு, அதாவது நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாவங்கள் எது வருதோ அந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட
பலனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. இது அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த திதி துவிதியை. இந்த துவிதியை திதிக்கு தனுசு ராசியும் மீன ராசியும் திதிசூன்ய ராசிகளாக வரும். எனவே இந்த திதியில் வளர்பிறையில் பிறந்த துவிதியை திதிக்காரர்களுக்கு தனுசு ராசி திதிசூன்யம், தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு மீன ராசி திதிசூன்யம். அவங்களுக்கு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இந்த தனுசு ராசியும் மீன ராசியும் எந்தெந்த பாவங்களாக அவங்களுக்கு வருதோ கண்டிப்பாக அந்த பாவ பலன்களை அவங்க அனுபவிக்க முடியாது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திதி திருதியை. இந்த திருதியை திதிக்கு மகர ராசியும் சிம்ம ராசியும் திதிசூன்யமாக வருவாங்க. அப்போ வளர்பிறை திருதியில் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியும், தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியும் திதிசூன்யமாக வர்றதுனால அவங்க ஜாதகத்தில் அவங்க லக்னத்துக்கு வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு சிம்மம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவ பலனை அவங்க அனுபவிக்க முடியாது. தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு மகரம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவ பலனை அந்த ஜாதகரோ ஜாதகியோ அனுபவிக்க முடியாது. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய திதி சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதிக்கு கும்பராசியும் ரிஷபராசியும் திதிசூன்ய ராசிகளாக வருவாங்க. வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபராசி திதிசூன்ய ராசி, தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு கும்பராசி திதிசூன்ய ராசி. எனவே அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க லக்னத்துக்கு வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை அனுபவிக்க முடியாது. இப்போ ரிஷபா அந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன், சுக்கிரனுக்குண்டான காரகத்தன்மையும் அவங்க பாதிக்கப்படும். அதே மாதிரி தேய்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு கும்பராசி அவங்க லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை அனுபவிக்க முடியாது. அந்த சனிக்குண்டான காரகத்துவமும் பாதிக்கப்படும். அடுத்த திதி பஞ்சமி. இந்த பஞ்சமி திதிக்கு மிதுன ராசியும் கன்னி ராசியும் திதிசூன்ய ராசிகளாக வருவாங்க. இதில் வளர்பிறை பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி பாதிக்கப்படும், தேய்பிரையில் பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு கன்னி ராசி பாதிக்கப்படும். அப்போ இந்த வளர்பிறையில் பஞ்சமியில் பிறந்த ஒருத்தருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு கும்ப லக்னமாகவே எடுத்துக்கலாமே. வளர்பிறை பஞ்சமியில் ஒருத்தர் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தாருன்னா அவருக்கு மிதுன ராசி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 5வது வீடாக வரும். அப்போது இவருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றமாகும். அதாவது குழந்தை கிடைக்காம போகலாம், குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையை வச்சு கஷ்டப்படலாம், பூர்வீகம் ஜீரோவாக இருக்குது. அவர் என்ன சிந்தனைகள் பண்ணாலும் அந்த சிந்தனைகளில் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகலாம். இந்த மாதிரி கெடுபலன்கள் எல்லாமே நடக்கும். இதே மாதிரி அவர் தேய்பிறை பஞ்சமியில் பிறந்து அவருக்கு கும்பலக்கணமாக இருந்துன்னு சொன்னால் இந்த கன்னிராசி அப்படிங்கிறது திதிசூன்யமாக வரும். அது லக்னத்துக்கு 8வது வீடு. இந்த 8வது வீடு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய ஆயுள் மட்டும் கிடையாது, அவருடைய எல்ஐசி போடுறது, எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய பணம், அதே மாதிரி புதையல், இது எல்லாமே அந்த 8ஆம் பாவத்தை குறிக்கி. அதே மாதிரி மனைவியினுடைய பொருளாதார ரீதியாக அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த 8வது வீச்சதை கண்டுபிடிக்க முடியும். எனவே இந்த தேய்பிறை பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு மனைவியினுடைய குடும்பம் சாதாரண குடும்பமாக இருக்கலாம், அவர் பேருக்கு எல்ஐசி எடுக்க முடியாமல் போகலாம், பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாம், உடல் பாதிப்பு எப்பவுமே இருக்கலாம், நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காது, இவரும் கடன்லேயே எப்பவும் இருப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பலனாக வரும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதிக்கு திதிசூன்ய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா
மேசராசி மற்றும் சிம்மராசி. வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு மேசராசி திதிசூன்யமாக வரும். தேய்விரை சஷ்டியில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசி திதிசூன்ய ராசியாக வரும். இந்த வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு மேசராசி அவங்க லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி தேய்பிறையில் சஷ்டியில் பிறந்தவங்களுக்கு அவங்க லக்னத்துக்கு சிம்மராசி எத்தனை பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களையும் அதனுடைய காரத்துவ பலனையும் அந்த ஜாதகரோ ஜாதகியோ அனுபவிக்க முடியாது.